ஹாய், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பதிவுத்துறை போர்ட்டலில் எம்ஓடி மெமோரண்டம் ஆஃப் டெபாசிட் டைட்டில் டீட்ஸ் இந்த ஆவணத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் யூசர் ஐடியை க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் பதிவு செய்தல் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆவணத்தை பதிவு செய்தல் ஆவணப்பதிவு அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதில் வரைவு ஆவணத்திற்கான சுருக்கம் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஆவணம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எந்த ஆவணத்தை அடிக்க போகிறோன்னா எம்ஓடி உரிமை ஆவணங்களின் ஒப்படைப்பு ஆவணம் அதை செலக்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முந்தைய ஆவணத்தை இணைப்பு செய்க. இப்போ அடமானம் வைக்கிறேன்னா இந்த சொத்து எனக்கு எப்படி வந்தது? செட்டில்மெண்ட்டாக வந்திருக்கலாம், இல்லை கிரயமாக நான் வாங்கியிருக்கலாம். அந்த வாங்கின பத்திரத்துடைய நம்பரை இங்கே போடணும். எனக்கு எப்படி வந்ததோ அந்த பத்திரத்துடைய நம்பர். அலுவலகம் சொத்து எந்த இடத்துல இருக்கோ அதோடைய அலுவலகத்தை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில் நான் போடுறது எல்லாமே எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டுட்ருக்கேன். புத்தகம் ஆவண எண் போட்டுட்டு ஆண்டு செலக்ட் பண்ணணும். தேடுக அதை கொடுத்த உடனே கீழே வந்துடும். எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். தேடுக கொடுத்ததுக்கப்புறமா பேரோடு வந்துடும். யார் ஓனரோ அந்த பேரோடு வந்துடும். சரியாக இருந்ததுன்னா சேர்க்க கொடுக்கலாம், இல்லை தப்பாக இருக்குன்னா இங்கே டெலீட் பண்ணிக்கலாம். எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ சேர்க்க கொடுத்துட்றேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேர்க்க கொடுக்கணும். தொடர்ந்து செயல்படுத்தவும் அதை கொடுத்துட்றேன். இப்போது அடமானம் வைப்பவர் யார் அடமானம் வைக்கிறாங்களோ அவங்களுடைய பேர், அப்பா பேர், வயசு எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிட்டு வரணும். இதுக்கு கண்டிப்பாக தமிழ் டைப்ரைட்டிங் தான் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த பாக்ஸ்லாம் நம்மளால் ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். ஆதார் எண் போட்டு வரேன். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கணும். ஆதார் நம்பர் போடுறதால அந்த பாக்ஸை கிளிக் பண்ணணும். மாவட்டம், வட்டம், கிராமம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க இந்த பாக்ஸில் நம்ம தெரு பேர், வீட்டோட நம்பர் அதெல்லாம் போட்டுடணும். இதில் கண்டிப்பாக எது ஃபில் பண்ணணுன்னா மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை கண்டிப்பாக ஃபில் பண்ணியே ஆகணும். வட்டம், கிராமம் செலக்ட் பண்ணலைனாலும் அந்த பாக்ஸை ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பின்கோடு, ஃபோன் நம்பரு சேர்க்க கொடுத்துட்றேன். இப்போ நான் கொடுத்தது எல்லாமே கீழே சேர்ந்துருக்கான்னு செக் பண்ணிடுறேன். சேர்ந்துடுச்சு பாருங்கள்.
ஒன்று ஒன்றா பார்த்து ஃபில் பண்ணிட்டு வாங்க. எல்லாமே கொடுத்து சேர்க்க கொடுத்துட்டேன். இந்த சேர்க்க கொடுத்ததுக்கப்புறமா இந்த பேர், அப்பா பேர், வயசு இதெல்லாம் சரியாக இருக்கா, ஃபோன் நம்பர் சரியாக இருக்கான்னு இங்கேயே செக் பண்ணிவிட்டு தப்பாக இருந்தால் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே, மாற்றிக்கோங்க. இல்லை வேண்டான்னா டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் சரியாக இருந்தால் அடுத்து கொடுத்துறேன். அடுத்து அடமானம் பெறுபவர். இப்போ நம்ம எம்ஓடி தான் அடிக்க போகிறோம். எம்ஓடி பேங்க்கில் தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம வாங்க போகிறது தனியார் பேங்க் தான். அதனால் நிறுவனத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட்டாக இருந்தால் அரசு செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அடிக்க போகிறது நிறுவனம் தான், தனியார் தான். தனியாராக இருந்தால் நிறுவனத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய பேர் அடித்தாலே போதும். பக்கத்தில் இருக்க எண்ணெல்லாம் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாக்ஸில் எந்த பேங்க்கோ, தனியார் பேங்க் எந்த பேங்க்கோ, ஃபைனான்ஸ் எதுவோ அதோடைய பேரை டைப் பண்ணிக்கணும். ராமன் நீங்கள் அடித்தா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இதெல்லாம் எடுத்துக்காட்டுக்காக தான் நான் அடிக்கிறேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. உண்மையாக எந்த ஃபைனான்ஸும் கிடையாது, உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக நானாக ஒரு ஃபைனான்ஸ் அடிக்கிறேன். எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஊர் பேர் பாக்ஸில் போட்டுறேன். பின்கோடு கொடுக்கணும். ஃபோன் நம்பர் அவசியம் கிடையாது, அதனால் சேர்க்கன்னு கொடுத்துட்றேன். கீழே எல்லாம் சேர்ந்துடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். தப்பாக இருந்தால் எடிட் ஆப்ஷன் இருக்குது, டெலிட் ஆப்ஷனும் இருக்குது. எல்லாம் சரியாக இருக்குது. அடுத்து போயிடுறேன். பிரதிநிதிகள் தேவையில்லை, கார்டியனு. சாட்சிக்கு போயிடலாம். எப்போவுமே சாட்சி 2 தான் அடிக்கணும், 1 அடிக்கக்கூடாது. 3 அடிக்க தேவையில்லை, 2 அடித்தாலே போதுமானது. 2 சாட்சியாக அடிச்சுக்கிறேன். அடமானம் வைத்தவருக்கு அடித்தோம் பார்த்தீங்களா, பேர், அப்பா பேர், வயசு, ஆதார் எண், அது எல்லாமே இங்கேயும் சாட்சிக்கும் அதே மாதிரி தான் அடிக்கணும். அட்ரஸுக்கும் அதே மாதிரி தான் அடிச்சிடணும். ஃபோன் நம்பர் மட்டும் அவசியம் இல்லை, அதனால் ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டாம். ஆதார் எண் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் அடிக்கணும். ஓட்டர் ஐடிலாம் இப்போ இதில் அடிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி அடிக்கிற ஆப்ஷன் இருந்தது, ஆனால் இப்போ ஆதார் எண் தான் அவசியம். சேர்க்க கொடுத்துட்றேன். அடுத்து 2வது சாட்சி அடிக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செக் பண்ணிவிடுங்க, இங்கேயே செக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பின்னாடி போய் எந்த தப்பும் வராது. இங்கே ஒரு ஸ்டெப் அடிக்கும்போது எல்லாம் சரியாக இருக்கான்னு இங்கேயே செக் பண்ணிக்கணும். ஏதாவது தப்பாக இருந்தால் நம்ம இங்கேயே அதை மாற்றிக்கலாம். ஸ்பெல்லிங்கோ இல்லை வயசில், ஃபோன் நம்பரில் ஏதாவது நம்பர்ஸில் தப்பு வந்தாலோ எதுவாக இருந்தாலும் இங்கேயே நம்ம மாற்றிக்கலாம். ஆதார் எண் தப்பாக அடித்ததுன்னா ஒரு நம்பர் தப்பாக இருந்தாலும் அதுவே காமிச்சிடும். அதனால் ஆதாரில் தப்பு வர வாய்ப்பு இல்லை. நம்ம 8க்கு பதில் 3 போட்டாலும் அதுவே காமிச்சிடும் ஆதார் எண்ணில். அந்த பாக்ஸை கண்டிப்பாக டிக் கொடுக்கணும். நான் மாவட்டத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பாக்ஸை அடிச்சிடுறேன். பாக்ஸில் நம்பர், வீட்டு நம்பர் இல்லை தெரு பெயர் இல்லை ஊர் பெயர் எதுவாக இருந்தாலும் அந்த பாக்ஸில் கண்டிப்பாக கொடுத்துட்டு பின்கோடு கொடுக்கணும்.
சேர்க்க கொடுத்துட்றேன். இப்போ நம்ம அடித்த 2 சாட்சியுமே கீழே சேர்ந்துடுச்சான்னு செக் பண்ணிடுறோம். செக் பண்ணியாச்சு. அடுத்து கிளிக் பண்ணிடுறேன். இப்போ தாக்கல் செய்பவர் அடமானம் வைப்பவருக்கு தான் நம்ம ஃபோன் நம்பர் போட்டோம். யார் ஃபோன் நம்பர் போட்டிருக்கோமோ அவங்க தான் இங்கே காமிக்கும். எம்ஓடிக்கு அடமானம் வைப்பவர் அவருக்கு தான் நம்ம ஃபோன் நம்பர் போடுவோம். அவர் தான் தாக்கல் பண்ணுறார். இப்போ ரெண்டுத்துலேயும் அவர் செலக்ட் பண்ணிவிட்டு சேர்க்க கொடுத்துட்றோம். இப்போ சொத்து விவரத்துக்கு வந்தாச்சு. சொத்து விவரத்தில் எந்த விதமான சொத்தை இப்போ நம்ம அவங்க பேங்க்கில் அடமானம் வைக்க போகிறோமோ அது எந்த சொத்து நம்ம செலக்ட் பண்ணணும். மனையை செலக்ட் பண்ணிடுறேன். எந்த அலுவலகம் நம்ம சொத்து எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊருக்கு அலுவலகம் இருக்கும்.